பிஃபோர் டெலிவரி இப்படி இருக்கும், உங்கள் வெஜாலாம் வந்து இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி இட் பிகம்ஸ் லைக் திஸ். யூ see the difference, it will become like this. இதை வந்து திருப்பி இந்த மாதிரி கொண்டு வரணும்னா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்ன சொல்லுவாங்க, டெலிவரி எப்போ தையல் போட்டாங்க, எனக்கு சரியாக ஆறவே இல்லை, அதனால எனக்கு வலிக்குது, வீட்டுக்காரோட சேரும் போதுட்டு பெயின்ஃபுல்லாக இருக்குது, அதனால நாங்கள் செய்கிறதில்ல, அந்த மாதிரி இருக்கும்போது. பட் ஆஃப்டர் டெலிவரி 3 months கழிச்சு நீங்கள் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி டயட்லாம் பண்ணிவிட்டு அந்த இடம் ஸ்ட்ரென்த்லாம் நல்லா பண்ணலாம். மசாஜிங் சேர் மாதிரி கீகிள் சேர், இந்த சேர் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் உட்காந்திங்கன்னா நீங்கள் உட்கார இடத்துல வந்துட்டு அங்கே ஸ்டிமுலேட் பண்ணும். 12,000 வந்து 20,000 கீகிள் எக்ஸசைஸ் இன் ½ an hour பண்ணுறது. இப்போ யூரின் வந்தால் எப்படி நீங்கள் அடக்கிற மாதிரி வந்துட்டு அந்த இடம் வந்து டைட் பண்ணிவிட்டு திருப்பி ரிலாக்ஸ் பண்ணும், டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். அண்ட் மோர் இம்பார்ட்லி நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்ல ஹெல்த்தி டயட்டு, ஹைட்ரேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிங்கனாவே ஜென்ரலாக வந்துட்டு யூ கேன் கெட் தட் பேக் டு ஃபார்ம் வந்து டைட்னஸ் நீங்கள் நேச்சுரலாகவே கொண்டு வரலாம். இதெல்லாம் பண்ணி உங்களால் முடியலனா நெக்ஸ்ட் வி ஹேவ் திஸ் நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன், லேசர். பெர்மனெண்ட்டாக யூ கேன் டூ அ வெஜினல் டைட்னிங். அது யாருக்கு நம்ம சொல்லுவோன்னா, சில பேர் 2-3 குழந்தை பெற்றுட்டு வருவாங்க, நல்லா லாக்ஸாக இருக்கும், ஒரு 1000 போட்டு டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது லேசர்லாம் வந்து 40% தான் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லூஸாக லாக்ஸாக இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக டெலிவரிக்கு அப்புறமே வாட் வி சே ரொம்ப வெயிட் தூக்காதீங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப எக்கச்சமாக வெயிட் தூக்குறது, கான்ஸ்டிபேஷன், ரொம்ப முக்கிய மோஷன் போனாங்கன்னா தட் வில் அகெயின் ஆல்ரெடி உங்களுக்கு லூஸ்னஸ் ஒரு லாக்ஸிட்டி இருக்கும் அது. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப வெயிட் நீங்கள் தூக்கிட்டு ப்ளஸ் மோஷன் அந்த மாதிரி போனீங்கன்னா தட் கேன் ஆக்சுவலி ஈவன் காஸ் மோர் லாக்ஸிட்டி. இதில் ஒன்று என்னென்னா, அந்த வெஜன் லூஸ் மட்டும் ஆகாது, அடி இறங்க ஆரம்பிச்சிடும், அது கர்ப்பப்பை இறங்க ஆரம்பிச்சிடும். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் தீபா கணேஷ் மேம் கூட தான் இருக்க போகுது. வணக்கம் மேம். ஹலோம்மா. ஆஃப்டர் டெலிவரி நம்மளோட வெஜைனா ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதை டைட்டனிங் பண்ணணுங்கிறது அந்த ப்ராசஸ் எப்படி, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம்? யூஸ்வலி ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்துட்டு டெஃபினெட்லி பிகாஸ் அவ்வளோ பெரிய பேபி நார்மல் டெலிவரி ஆகும்போதுட்டு கொஞ்சம் அந்த லாக்ஸிட்டி லூஸ்னஸ் வரதான் செய்யும். டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளோ பெரிய பேபி நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறீங்க, ஹவு டிஃபிகல்ட் அந்த புஷ்ஷிங் அந்த ப்ராசஸ் இருக்குது. சில பேருக்கு 1000 போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று நிறைய பேருக்கு அந்த கட் பண்ணி தான் நம்ம எடுப்போம், எபிசியாட்டிமென்னு சொல்லி கட் பண்ணி தையல்படுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போதுட்டு கொஞ்சம் டெஃபினட்டாக கொஞ்சம் வெஜனெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகி கொஞ்சம் அந்த லூஸ்னஸ் லாக்ஸிட்டி கொடுக்கும். பட் ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் லைக் யூ ஹேவ் டு லைக் 3 months கழிச்சு நீங்கள் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி டயட்லாம் பண்ணிவிட்டு அந்த இடம் ஸ்ட்ரென்த்லாம் நல்லா பண்ணலாம். கீகிள்ஸ் எக்ஸசைஸ், பெல்விக் ஃப்ளோரு, ஜென்ரலாக ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அந்த இடம் வந்து நல்லா உங்களுக்கு ஃபர்ம் டைட்னட் கொண்டு வரும். ஏர்லியராகவே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டூ தட். கீகிள்ஸ் எக்ஸசைஸ்னு இருக்காது, ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நோஸ் நவ். அந்த இடம் வந்து டைட் பண்ணி நம்ம விடணும். அது வீட்லேயே நம்ம செய்யலாம், அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஒன்லி திங் இஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. அது இப்போ யூரின் வந்தால் எப்படி நீங்கள் அடக்கிற மாதிரி வந்துட்டு அந்த இடம் வந்து டைட் பண்ணிவிட்டு திருப்பி ரிலாக்ஸ் பண்ணும், டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். அது யூஸ்வலி சொல்லும் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் ஒரு ½ an hour பண்ணுங்க. ஒரு whenever you find time, n number of times பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது உட்காந்துருக்கும் போது படுத்துருக்கும் போது nobody is going to know, you're going to just go tight it and relax it. நம்ம சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு 4 வாட்டி தான் பண்ணேன், 5 வாட்டி தான் பண்ணேன், அதெல்லாம் எந்த மொழிக்கு ஒன்றாகாது. அதே மாதிரி பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்னு இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப் தத்துல நிறைய வருது எக்ஸசைஸ், அதை நீங்களே வீட்லேயே உட்காந்து பண்ணலாம். அண்ட் மோர் இம்பார்ட்லி நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்ல ஹெல்த்தி டயட்டு, ஹைட்ரேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிங்கனாவே ஜென்ரலாக வந்துட்டு யூ கேன் கெட் தட் பேக் டு ஃபார்ம் வந்து டைட்னஸ் நீங்கள் நேச்சுரலாகவே கொண்டு வரலாம். இதெல்லாம் பண்ணி உங்களால் முடியலனா நெக்ஸ்ட் வி ஹேவ் திஸ் நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன், லேசர் வெஜினல் டைட்னிங். இப்போ பாப்புலர் லாஸ்ட் 10 yearsஸாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அது வந்துட்டு மாதம் வந்து பண்ணும். மாதம் இந்த லேசரை வந்துட்டு நம்ம இது 10-15 minutes ப்ரொசீஜர். இதுக்கு நோ அனஸ்தீசியா, நோ கட்டு, ஒரு சர்ஜரி மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து படுப்பாங்க. இந்த லேசர் நம்ம எப்படி ஃபேஸ்க்கு போய் நீங்கள் லேசர் பண்ணுற மாதிரி வில் டூஸ் லேசர். நம்பிங் க்ரீம் கூட தேவை கிடையாது. வந்தாங்கன்னா பார்த்தா லைக் 10 minutes முடிச்சிடும். அண்ட் தே கேன் கெட் பேக் த சேம் டே. அதே மாதிரி 3 months கண்டினியூஸாக அவங்க பண்ணிவிட்டு அலாங் வித் திஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இடம் வந்து ஃபர்ம்னஸ், டைட்னஸ் கொடுக்கும். இது வந்து அகெயின் இட்ஸ் அ டெம்பரரி சொல்யூஷன்ஸ். இதோட எஃபெக்ட் வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் எப்படின்னா, இந்த லேசர் பண்ணுறதுனால மேஜிக்காக டைட் ஆகாது. இந்த லேசர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் எப்படி நம்ம ஃபேஷியல் ப்ளீச் பண்ணதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடுறோம், மாய்ஸ்சரைசர் போட்டு வெயில போகாமல் இருக்கும், அதே மாதிரி டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். கீகிள்ஸ் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் ஃபர்ம்னஸ் வந்து ஒரு 6 to 8 months அந்த எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லேசர் எஃபெக்ட் போயிடும். தென் ஆஃப்டர் 6 to 8 months ஒரு மெயின்டெனன்ஸ் செஷன் மாதிரி நீங்கள் பண்ணணும். அது வருஷத்துக்கு 2 வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா அது மெயின்டைன் ஆகிட்டே போகும். திஸ் நம்பர் 1. ரெண்டாவது வந்து என்ன ஆப்ஷன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ். சர்ஜரி இஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். பெர்மனெண்ட்டாக யூ கேன் டூ அ வெஜினல் டைட்னிங். அது யாருக்கு நம்ம சொல்லுவோம்னா, ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் ஃபேமிலி. எனக்கு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ திருப்பி நம்ம மாதம் வந்துட்டு இருக்க முடியாது, ஆனால் கூட ஹேவ் அ பேபின்னு இருக்கும்போது பெர்மனன்ட் சொல்யூஷன் சர்ஜரி வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெலிவரி இப்படி இருக்கும், உங்கள் வெஜாலாம் வந்து இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி இட் பிகம்ஸ் லைக் திஸ். யூ see the difference, it will become like this. இதை வந்து திருப்பி இந்த மாதிரி கொண்டு வரணும்னா நான் சர்ஜிக்கலாக கொண்டு வர முடியாது.
நான்-சர்ஜிக்கலாக டு சம் எக்ஸ்டென்ட் we can tighten it, பட் again it's temporary. பட் சர்ஜிக்கலாக இப்படி இருக்கிற உங்கள் வெஜனல் வந்துட்டு இப்படி பர்மனெண்ட்டாக கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொண்டு வரும்போது இட்ஸ் a permanent solution உங்களுக்கு. அண்ட் இது யூஸ்வலி we recommend once you complete your family. ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போதுட்டு we offer them. சில பேர் இல்லை எனக்கு சர்ஜரி பயமா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே ஃபைன், ஸ்டில் யூ கேன் கோ ஃபார் நான்-சர்ஜிக்கல் டைட்டிங் போகலாம். பட் அகைன் யூ ஷுட் நோ இட்ஸ் டெம்பரரி. நீங்கள் மாதம் வரணும் அண்ட் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டே போகணும். எவ்வளோ லூஸாக இருக்குது அந்த மாதிரி தான் we give you an option, சர்ஜிக்கல் பண்ணலாமா நான்-சர்ஜிக்கல். எல்லாம் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நான்-சர்ஜிக்கல் பண்ண முடியாது. சில பேர் 2-3 குழந்தை பெற்றுட்டு வருவாங்க, நல்லா லாக்ஸாக இருக்கும், ஒரு ஆயுதம் போட்டு டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது லேசர்லாம் வந்து 40% தான் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லூஸாக லாக்ஸாக இருக்கவங்களுக்கு சர்ஜரி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். ஏன்னா ஒன்ஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் பர்மனன்ட் சொல்யூஷன், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன பியூட்டினா இந்த சர்ஜிக்கல் பண்ணும்போது 2 things will get corrected, function as well as cosmetica we can give you. ஃபங்க்ஷன் என்னது, உள்ள இப்போ இவ்வளோ ஃபுல்லாக லூஸாக இருக்கு இல்லைங்களா, உள்ளேருந்து தையல் எடுத்துருந்து ஃபுல்லாகவே டைட் பண்ணி முந்தி மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு டைட்னிங்கும் வந்துடுது. அடுத்தது ரொம்ப காமன், நீங்கள் தையல் போட்டிருப்பாங்க. ஸோ தையல் போட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்ன சொல்லுவாங்க, டெலிவரி அப்போ தையல் போட்டாங்க, எனக்கு சரியாக ஆறவே இல்லை, அதனால எனக்கு வலிக்குது, வீட்டுக்காரோட சேரும் போதுட்டு பெயின்ஃபுல்லாக இருக்குது, அதனால எனக்கு செய்கிறது இல்லை, ஆர் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆர் எனக்கு இங்கே தையல் இருக்கிறது வந்துட்டு அசிங்கமாக இருக்குது, ஒரு ஸ்காராக இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப எம்பாரஸ்டாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்காரையும் எக்ஸசைஸ் பண்ணி நீட்டாக சூச்சர் பண்ணிடுவோம், உள்ளேயும் டைட் பண்ணிடுவோம், வெளியும் உங்களுக்கு பண்ணும்போது 2 விஷயம். ஒன்று உங்களுக்கு ஃபுல் டைட்னிங் கொடுக்கும்போது ஃபங்க்ஷனலாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்பி வந்துடுது. காஸ்மெட்டிக்காக உங்களுக்கு வெளியே வந்துட்டு முந்தி மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொண்டு வந்துடலாம். அந்த லுக் வந்து யூ கேன் பிரிங் இட் லைக் திஸ். அண்ட் the ஸ்கார்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரும்போதுட்டு உங்களுக்கு அப்படி யங் லுக் வந்துடும். உங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க, எனக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு டெலிவரிக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ எனக்கு அந்த மாதிரி வேணும், ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி வேணும். அது சர்ஜிக்கல் இட்ஸ் பாசிபிள், யூ கேன் ஜஸ்ட் டூ இட். அது பர்மனன்ட் சொல்யூஷன். நான்-சர்ஜிக்கல் டைட்னிங் வந்துட்டு சொன்ன மாதிரி நீங்கள் இட்ஸ் அ டெம்பரரி சொல்யூஷன். அதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணோன்னா, சில பேர் வந்துட்டு எனக்கு இன்னும் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணல, அது வரைக்கும் ஃபர்ம்னஸ் டைட்னஸ் வேணும்னா அது அந்த மாதிரி நீங்கள் இது கண்டினியூ பண்ணிக்கோங்களாம். சில பேர் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஐயோ எனக்கு இப்போதைக்கே வேணாம், ஐ கோ வித் நான்-சர்ஜிக்கல் லேசர். ஓகே யூ கோ, பட் திஸ் இஸ் அ பர்சன்டேஜ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்னு கிளியராக சொல்லிடுவோம். அடுத்தது they are unfit for surgery, மெடிக்கலாக சம் கண்டிஷன்ஸ் வேர் அவங்களுக்கு சர்ஜரி அந்த டைமில் பண்ண முடியாதுன்னா அப்போ சேஃபர் வந்து நான்-சர்ஜிக்கல் நம்ம கொடுப்போம். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஃபர்ம்னஸ் டைட்னஸ் உங்களுக்கு வரும். All these like these are different options, we can just do it. லூஸா இருக்குறதுங்கிறது அதனால ஏதாச்சும் கான்சிக்வென்சஸ் இருக்கா? கான்சிக்வென்ஸ் நம்ம இதெல்லாமே பர்சனல் மாதிரி. ஓகே. இந்த டைட்னிங் பண்றது வந்து உங்க பர்சனல் சாய்ஸ். எதுக்கு டைட்னிங் வருவாங்க, பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஸோ இட்ஸ் நாட் அ மெடிக்கல் கண்டிஷன். நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு வேணா டைட்டன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விடலாம், இதனால உங்களுக்கு ஹெல்த் ஒன்றும் பாதிக்க போறது இல்லை, எதுவும் பண்றது இல்லை, லாக்ஸிட்டி. ஒன்லி திங் இஸ் வாட் தே கேன் சே இஸ் எனக்கு இதனால செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கெல்லாம் என் பார்ட்னருக்கு இல்லை, அதனால எங்களுக்கு செக்ஷுவல் லைஃப் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, அதனால வி வாண்ட் ரிவைவ்னு இருக்கும்போது அது வருவாங்க. தட் இஸ் அ மெயின் ரீசன். எப்போ மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு வந்து வி கேன் கிவ் அ லேசர் இஸ் when they have urinary leakage. ஓகே. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி வந்துட்டு எவ்ரி 5th woman ஆஃப்டர் நார்மல் டெலிவரி யாரை கேட்டாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தே வுட் ஹவ் கம்ப்ளைண்ட், ஆமாம் எனக்கு இருமுனா தும்னா யூரின் லீக் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜ்லேயே இருக்கும்போதுட்டு எக்ஸசைஸ் அண்ட் திஸ் லேசர் வில் ஒர்க். 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூரின் லீக்கேஜ் வரும்போதுட்டு ஒன்லி வில் டெல் எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சர்ஜரி பண்ணிக்கோங்க. தீஸ் 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த லேசர் வந்துருச்சு. எக்ஸசைஸ் நீங்கள் வீட்லேயே நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம், லேசர் நீங்கள் கொடுக்கும்போது நல்லா உங்களுக்கு ஃபர்ம்னஸ் டைட்னஸ் வருது. இப்போ நதர் நியூவர் ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேர், கீகிள்ஸ் சேர்னு. அது கீகிள் எக்ஸசைஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு அதை டைட் பண்ணி பண்ணோம். அது சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 5 பண்ணுறதே வந்துட்டு அவ்வளோதான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. பட் நாங்கள் சொல்கிறது n நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ சேர் மாதிரி, இந்த மசாஜிங் சேர் மாதிரி கீகிள் சேர். இந்த சேர் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உட்காந்திங்கன்னா நீங்கள் உட்கார இடத்துல வந்துட்டு அங்கே ஸ்டிமுலேட் பண்ணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரக்ட் ஸ்டிமுலேஷன் பண்ணும்போதுட்டு ஒரு ½ an hourக்கு டிபெண்ட்ஸ் ஆன் விச் மிஷின் 12,000 20,000 கீகிள் எக்ஸசைஸ் இன் ½ an hour பண்ணுறது. நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணுறீங்க நம்ம பண்ண சொன்னால் 5க்கு மேலே பண்ண மாட்டாங்க. ஸோ 5க்கு மேலே பண்ணால் ஒன்றுமே ரிசல்ட் தெரிய போகிறதில்ல. பட் அப் டு 20,000 கீகிள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இடமே நல்லா ஃபர்ம் டைட் ஆயிடுது. ஸோ யூ வில் நாட் even நீட் அ சர்ஜரி. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், போஸ்ட் டெலிவரி லேசர் வித் திஸ் கீகிள் சேர் காம்பினேஷன் கொடுக்கும்போதுட்டு யூரின் லீக்கும் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுது. யூ டோன்ட் நீட் சர்ஜரி, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது இல்லை. செகண்ட் திங், அந்த வெஜனில் உங்களுக்கு லூஸாக இருந்து ஃபர்ம்னஸ் டைட்னஸ் கொடுக்குனா கூட இந்த 2 பண்ணும்போது நல்லா உங்களுக்கு 2மே ஆடட் அட்வான்டேஜ். ஃபர்ம்னஸ் டைட்னஸ் வந்துடுது, உங்களுக்கு சர்ஜரி அதுக்கும் தேவைப்படாது. அது பெர்மனன்ட் சொல்யூஷன். எப்போ பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கேட்பாங்கன்னா இவன் வந்து ஹாப்பி, நான் மாதம் வந்துட்டு இருக்கணும், அதுக்கு ஒரேடியாக எனக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா if people are happy with this, இந்த 2 காம்பினேஷன் பியூட்டிஃபுல்லாக இட் வில் ஒர்க். பண்ணக்கூடாத எக்ஸசைசஸ் இருக்கா? லைக் ஜென்ரல் ருட்டீனில் நிறைய ஜிம் அந்த மாதிரி போகிறவங்க இருப்பாங்க. ஸோ கீகிள் எக்ஸசைஸ்னு ஒரு எக்ஸசைஸ் சொன்னீங்க, பண்ணக்கூடாதது? யூஸ்வலாக டெலிவரிக்கு அப்புறமே வாட் வி சே ரொம்ப வெயிட் தூக்காதீங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப எக்கச்சமாக வெயிட் தூக்குறது,
கான்ஸ்டிபேஷன் இப்போ ரொம்ப முக்கிய மோஷன் போனாங்கன்னா தட் வில் அகெயின் ஆல்ரெடி உங்களுக்கு லூஸ்னஸ் ஒரு லாக்ஸிட்டி இருக்கும் அது. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப வெயிட் நீங்கள் தூக்கிட்டு ப்ளஸ் மோஷன் முக்கி அந்த மாதிரி போனீங்கன்னா தட் கேன் ஆக்சுவலி ஈவன் காஸ் மோர் லாக்ஸிட்டி. இதில் ஒன்று என்னென்னா அந்த வெஜன் லூஸ் மட்டும் ஆகாது, அடி இறங்க ஆரம்பிச்சிடும், அது கர்ப்பப்பை இறங்க ஆரம்பிச்சிடும். ஒன்றுக்கு போய் ஆல்ரெடி கொஞ்சம் இறங்கி வந்துடும். அதான் அது கொஞ்சம் இறங்கினால்தான் உங்களுக்கு இருமா தும்னா லீக் வருது. நீங்கள் இது ஃபர்தர் பண்ணும்போது ஃபுல் ஒன்றுக்கு பையே கீழே வந்துடும். அந்த மாதிரி வரும்போது நம்ம சர்ஜரி தான் பண்ணோம். சில டைம்ஸ் மோஷன் பை கீழே வந்துடும். ஸோ இது எல்லா பையும் அது கீழே இறங்கும் போதுட்டு சர்ஜரி இஸ் ஒன்லி ஆப்ஷன். ஏதர் யங் ஏஜாக இருந்தாங்கன்னா இன்னொரு பேபி வேணும்னா திருப்பி யூட்ரஸ் உள்ள வச்சு நம்ம தைக்கணும். இதுக்கு ஃபேமிலிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 40-50 இயர்ஸ்க்கு வந்தாங்கன்னா நம்ம ஃபுல்லாக கர்ப்பப்பையே எடுத்துட்டு அந்த ஒன்றுக்கு பை அந்த பொசிஷனில் வச்சு தைக்கணும். அதுமாதிரி மோஷன் பை அந்த பொசிஷனில் வச்சு நம்ம தைக்கணும். ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி அடி இறங்கும் போது அந்த சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அது மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் யூஸ்வலி வெயிட் அதிகமாக தூக்காதீங்க, ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், அதுவும் நம்ம. அதே மாதிரி இப்போது யூரின் லீக் அடிக்கடி போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி கெஃபைன், நிறைய காஃபி டீ குடிக்கிறது கொஞ்சம் கம்மிப்படுத்துங்க. சோடாஸ்லாம் பெப்சி ஒரு 7 போட அந்த சோடா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மிப்படுத்துங்க நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டெஃபினட்டாக அந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு டெஃபினட்டாக இது வந்து நல்லாவே ரிலீஃப் வரும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது சில பேர் நான் எந்திரிச்சு நடந்தாவே யூரின் லீக் ஆகுது, கொஞ்சம் நான் ஸ்னீஸ் பண்ணாவே அப்படியே யூரின் ஃபுல்லாகவே கொஞ்சம் அவுட் ஆஃப் யூரின் போகுதுன்னா சர்ஜரி தான் பண்ணியாலும் இட்ஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட். போஸ்ட் டெலிவரி மட்டும்தான் அந்த யூரின் லீக்கேஜ் பிரச்சனை இருக்குமா, ஆர் நார்மலாக உமனுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை? See, anybody can have a urine leakage, பட் ரொம்ப காமனாக பார்க்குறது போஸ்ட் டெலிவரி. ஏன்னா டெலிவரி அப்போ தான் அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி புஷ் பண்ணுறாங்க, அவ்வளோ பெரிய பேபி வருது, ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்க்கலாம். அதுக்காக சிசேரியன் பண்ணவங்களுக்குலாம் பார்த்ததுலன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களும் வருவாங்க. சரி, அதில் வந்துட்டு ஒன் பிகாஸ் ஆஃப் ஏஜிங் ஃபேக்டர், ஏஜ் ஆகும்போது மசில்ஸ் அதை கீழே இறங்கலாம். ஸோ ஏஜிங் ஃபேக்டரில் வரலாம். அதே மாதிரி மெனோபாஸ் கொஞ்சம் போகும்போதுட்டு ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப கம்மியாகும் போதுட்டு அந்த கொலாஜின்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாயிரும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் தான் அந்த கொலாஜின்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் தான் நம்ம ஹெட் டு ஃபுட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது, ஸ்கின்ல இருக்கட்டும், போன்ஸ்ல இருக்கட்டும், எல்லாமே. அது அந்த ஃபர்ம்னஸ், டைட்னஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம ஃபேஸ்க்கு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ போட்டிங்கன்னா அவங்களுக்கு மெயின் டார்கெட் என்ன இருக்கும், க்ரீம்ஸில் கொலாஜன் இருக்குது. உங்களுக்கு லேசர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதுக்கு கொலாஜன் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஃபர்ம்னஸ், டைட்னஸ் கொடுக்குறது. ஆன்டி ஏஜிங் எல்லாமே பேஸ்ட் ஆன் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்ம்னஸ், டைட்னஸ் கொடுத்து அந்த யங் லுக் கொடுக்கறதுக்கு. அது வந்துட்டு விமனுக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ஏன் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்துட்டு இதை ஸ்டிமுலேட் பண்ணும், நிறையா வந்து கொலாஜன் சிந்தசிஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏஜ் ஆகும்போது ஜென்ரலாகவே நம்மளுக்கு கொலாஜன் கம்மியாகும். ஆன் டாப் ஆஃப் இட் ஈஸ்ட்ரோஜனும் நம்மளுக்கு கம்மியாது ஏஜ் ஆக. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக பார்க்கறதுனால தான் அந்த இடம்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகி லாக்ஸ் ஆகி வரும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வரலாம், இருமுனா தும்னா வரலாம். இது வந்துட்டு ஜென்ரலாக நார்மல் டெலிவரி ஆகாதவங்களுக்கு வர காசஸ் சொல்கிறேன். ஸோ மெனோபாஸ், ஏஜிங் அந்த மாதிரி வரலாம். ஒன்று வந்து இஃப் தே ஹேவ் எனி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு யூரின் போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ கூட இருமுனா தும்னா கொஞ்சம் யூரின் லீக் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வி ஹேவ் டு சி. அதுமாதிரி எனி திங் வித் ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷர் கீழே போனால் நிறைய பேருக்கு வந்துட்டு they'll have a டஸ்ட் அலர்ஜி. எதை பார்த்தாலும் அலர்ஜி வந்துட்டு அவங்க ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆர் சில அந்த கிளைமேட் டைமில், இந்த வின்டர் டைம்லலாம் எனக்கு வந்துட்டு வின்டர் டைம் வந்தாவே எனக்கு பயங்கர கோல்டு வந்துடும், ஐ கீப் ஸ்னீசிங். அந்த டைமில் நம்ம காமனாக சொல்லுவாங்க அந்த டைமில் ஸ்னீஸ் பண்ணாவே எனக்கு யூரின் லீக் ஆகுது. அதெல்லாம் அந்த ஒரு ஃபேஸ் அப்போ தான், ஏன்னா அது ப்ரெஷர் கொடுக்கறதுனால வருது அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கீகல் எக்ஸசைஸ் நீங்களும் கொஞ்சம் வீட்டில் பண்ணிக்கோங்க. ஒரு யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க. இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா கொஞ்சம் போயிடும். இதெல்லாம் ரீசன்ஸ் ஐம் சேயிங் இஃப் தே ஆர் லைக் நார்மல் டெலிவரி ஆகாமல் எங்கெல்லாம் யூரின் லீக்கேஜ் வரலாம். அதுக்கு கீகல் எக்ஸசைஸ் மட்டும்தான் மெயினா பண்றது, மெயின் வீட்லயே பண்ணும். அது ஒன்லி ப்ராப்ளம் அதை யாரும் பண்ண மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அதுதான் அந்த கீகல் சேர் வந்திருக்கு, லேசர் வந்திருக்கு. ஸோ சில பேர் வந்துட்டு இந்த சம்மர் அந்த வின்டர் டைம் ஆனாவே எனக்கு கோல்டு, காஃப், ஸ்னீசிங் வந்துடும், அதனால யூரின் லீக் வந்துடும் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து லேசர் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு லேசர் வந்து கொடுங்க, ஏன்னா எப்படியும் இந்த சீசன் அப்போ எனக்கு ஆரம்பிச்சிடும், ஸோ கொஞ்சம் லேசர் பண்ணி ஃபர்மாக இருக்குன்னு சொல்லி முன்னாடி பண்ணிக்கிட்டா அந்த டைமில் தே வில் பி சிம்டம் ஃப்ரீ. அதெல்லாம் அதே மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து சிம்டம்ஸ் ஆரம்பிக்குதோ கெட் யுவர் செல்ஃப் ட்ரீட்டட், ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்து அது மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜைனல் டைட்டனிங் பற்றி நம்ம பேசிட்டோம். வெஜைனல் லூசனிங் பண்ணுறது ஒரு ப்ராசஸ் இருக்குது. லைக் நமக்கு நார்மல் எக்ஸசைஸில் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் சொன்னால் நம்ம டைட்டனிங் பண்ணிக்கலாங்கிறது, அதே மாதிரி லூசனிங் பண்ணுறதுக்காகவும் லூசனிங்ன்றது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனை வர மாட்டாங்க. எங்கே வருவாங்கன்னா நான் கன்சுமேட்டட் மேரேஜஸ் வருவாங்க. அது ஈவன் நாட் வென் ஒன்ஸ் தேர் இஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும், தட் இஸ் கால் வெஜினஸ்மஸ். அதுதான் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், தொட்டாவே வந்துட்டு அவங்களுக்கு வலிக்கும், அதனால அவங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்
பண்ண மாட்டாங்க. அது எதனால வருதுன்னு இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். வி ஹேவ் டு இவாலுவேட். அவங்களுக்கு சைல்ட்ஹுட் அபியூஸ் நடந்திருக்கு, ஒரு ஃபியர், பயம் யாராவது சொல்லியிருப்பாங்க, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணாமல் பெயின்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீடிங் பயங்கர ஊற்றும், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபியர்லேயே they will not allow the partner to touch them. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சைக்கலாஜிக்கலி அந்த ஒரு ஃபியர் அஃபெக்ட் ஆயிருக்கும். அது அந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டு அப்போ இந்த கீகல் எக்ஸசைஸ்லாம் பண்ணி டைலேட்டர்ஸ்லாம் கொடுத்து செல்ஃப் டைலேட்டேஷன் பண்ண சொல்லிட்டு then we will go with the process. Okay, you start consummating அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு அந்த ரிஜிட் ஹைமன் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதனால அவங்க ஜாயின் பண்ணும்போது பெனிட்ரேஷன் நடக்காது, அதனால அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதுட்டு we do a hymenectomy. இப்போ ஹைமன் வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க எல்லாம். இது ஆல்ரெடி ரிஜிட் ஹைமன் இருக்கிறது நம்ம வந்து அது பிரேக் பண்ணி விடுவோம். ஒரு டிஷ்யூ இருக்கும், ஒரு வெஜனல் ஒரு செப்டம்னு இருக்கும், ஒரு செப்டம் மாதிரி அங்கே வந்து வெஜனல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும்போது they cannot have a sexual intercourse. அப்போ வந்துட்டு what we do is we excise ஒரு டிஷ்யூ அண்ட் லிட்டில் நம்ம டைலட்டேஷன் மாதிரி அந்த மசில் ரிலாக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரிலாக்ஸாக பண்ணி விடுமே தவிர நம்ம லூசன்லாம் பண்ண மாட்டோம். வெஜனா யூ cannot loosen it. You can just stretch and you can relax it. So basically இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு டைலேட்டர்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன மாதிரி எக்ஸசைஸ்? ஜென்ரலி pelvic floor எக்ஸசைஸ் தான் எல்லாமே. pelvic floor எக்ஸசைஸ், கீகல்ஸ் தான் எல்லாமே அங்கே. அந்த மாதிரி பண்ணும்போது பேசிக்கலி அந்த மசில்ஸ்லாம் நம்ம ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு. பட் இதெல்லாம் பண்ணாலும் அது மேஜர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங், செக்ஷுவல் கவுன்சிலிங். ஏன்னா என்ன ரீசன் நம்ம பார்க்கணும், எதனால அந்த ஃபியர், பயம் இருக்குது, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு பயம், ஃபியர்லாம் ஒன்றுமே இருக்காது, நல்லா இருப்பாங்க, ஒன்லி திங்க் இஸ் எங்களால் பெனிட்ரேட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போதுட்டு லோக்கல் காசஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் we can exercise it and we can dilate it. ஸோ அந்த மாதிரி they can have a sexual intercourse. பட் டைலேட்டர்ஸ்லாம் சொல்லும்போது டைலேட்டர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விடும், டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் வெஜன் ஸ்ட்ரெச் பண்ணால் தான் they can have a sexual intercourse. This is another where non-consummate marriagesக்கு இந்த மாதிரி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.